Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் இறைவசனம். அப்பொழுது இஸ்ரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்பட்டத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு ஆண்டவர் ஏன் இந்த வசனத்தை நமக்கு தினவசனமாக கொடுக்க வேண்டும்? சற்று சிந்தித்து பார்த்தால், அன்று ஆதாமின் காலத்திலே எப்படியாக சிந்தனை இருந்ததோ அதே சிந்தனை மறுபடியுமாக இருந்து வருகிறது. இதை மாற்ற வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அருமையான பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் அனைவரும் சொல்லுகிறோம், பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அந்த பாவத்தை எதையெல்லாம் பாவம் என்று சொல்கிறார்கள்? பொதுவாக நாம் நினைக்கலாம், பாவம் செய்வது என்பது ஏதோ குடிக்கு போதைக்கு அடிமையாவது, விபச்சாரத்தில் ஈடுபடுவது, இது மட்டும்தான் நாம் பாவம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வசனத்து மூலமாக வெளிப்படுத்திய விஷயம் அது மற்றும் பாவம் அல்ல. அவருடைய சித்தத்திலே எதெல்லாம் இடம் பெறவில்லையோ அதெல்லாத்தையும் அனைத்தையும் அவர் பாவம் என்று கருதுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஆதாமும் ஏவாளும் குறித்து நாம் இப்போது சிந்திக்க இருக்கலாம். ஏனென்றால் கெட்ட உதாரணங்களை நாம் சிந்திக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்க நல்ல முன்மாதிரியான உதாரணங்களும் இருக்கிறது, அதே போல் கெட்ட உதாரணங்களும் இருக்கிறது. அதாவது காயின் ஆபேல், ஆதாம் ஏவாள், இவர்களெல்லாம் கெட்ட உதாரணமாக காணப்படுகிறது. எதற்காக நாம் இந்த கெட்ட உதாரணத்தை தியானிக்க ஆண்டவர் சொல்லுகிறார்? தவறுகள் அவர்கள் எப்படி செய்தார்கள், அதனால் அவர்களுக்கு என்ன விளைவு ஏற்பட்டது என்று நம்மை சிந்திக்க வைக்கிறார். ஸ்திரீயானவள் அந்த பழத்தை புசித்ததினாலே நித்திய வாழ்வை இழந்தார்கள். தன் கணவனுக்கும் ஆதாமுக்கும் அதை புசிக்க கொடுத்தாள். அதனால்தான் அவர்களுக்கு கடவுளோடு நெருங்கி இருக்கிற பந்தத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட அநேக பாவமாக இருக்கலாம். அந்த பாவத்தை எல்லாம் நாம் தொடர்ந்து நம் வாழ்விலே அனுமதித்தால் நமக்கு நித்திய வாழ்வை எப்படி ஆதாமியவாள் இழந்தார்களோ அதே ஆசீர்வாதத்தை இழக்கும் சூழலிலே நாம் தள்ளப்படுவோம். இதை குறித்து நாம் இதோடைய இணை வசனத்தையும் நாம் வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் வாசிப்போம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார். பாவம் அது எப்படி உருவாகிறது? அந்த பாவம் தொடர்ந்து செய்வதனாலே அதோடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? பொதுவாக நாம் நன்மை செய்வதற்கு ஆரம்பத்தில் சிறிய நன்மைகளை செய்வோம், அப்போது தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம், அப்புறம் பெரிய நன்மைகளை செய்வோம். அதே போல தான் பாவமும் முதல்ல சிறிய புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும், பின்பு அது மரணத்துக்கு ஏதுவாக கொண்டு போய்விடும். இதை தான் ஆண்டவர் வெளிச்சமாக காட்டுகிறார்.
இருளுக்குரிய பலனற்ற செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு நாம் எப்போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு நாட்டில் நிறைய சகோதரர்கள் இருந்தாங்களாம். ஒன்றாக சேர்ந்து சோஷியல் மீடியாவில், இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். அந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஆரம்பத்தில் பைபிளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் கடவுள் நேசிக்கிற சகோதர சகோதரிகள் மட்டும்தான் அதில். இப்போது கூட நம்ம அநேகமாக பார்க்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில், ஊழியமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். போதகர் அட்மின்னாக இருப்பார். ஸோ இறை மக்கள் எல்லோரும் அதில் இருப்பாங்க. அதுபோல் தான் இந்த குரூப்பும் இருந்தது. ஆரம்பத்தில் கடவுளோட வார்த்தையை பற்றி தான் பேசிக்கொண்டு இருந்தவர்கள். ஆனால் போக போக என்ன ஆச்சுன்னா, ஆண்டவருக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி வெளிப்படையாகவே பாலியல் முறைகேடை பற்றியும் செக்ஸை பற்றியும் நிறைய பேசினார்கள். அப்போது அவர்கள் பாலியல் முறைகேடு என்ற பெரிய பாவத்துக்குள்ளே செய்வதற்கு காரணமாக இருந்தது அந்த ஒரு குரூப். இதையெல்லாம் நாம் வைத்து பார்க்கும் பொழுது, எப்படி ஆதாம் ஏவாள் தவறு செய்து மரணத்துக்கு ஏதுவாக ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருந்தார்களோ, அதுபோல் இன்றைக்கும் கூட நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இது மட்டும் பாவம் இல்லை, ஆண்டவர் எல்லா விஷயத்தையும் சேர்த்து அதை பாவம் என்று சொல்லுகிறார். என்னுடைய சித்தத்தில் எதெல்லாம் இல்லையோ, என் சித்தத்தின்படி எதெல்லாம் நடக்கவில்லையோ, அது அனைத்தையும் பாவமாக தான் நினைக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும்போது மரணத்தையும் பிறப்பிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. இதை நினைத்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ரொம்ப காலமாகவே சாத்தான் இந்த தந்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். எது சரி எது தவறு என்று மக்களுக்கு புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு குழப்பறான். அதனால தான் இன்றைக்கி திரைப்படங்கள், டிவி நிகழ்ச்சிகள், சீரியல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, வெப்சைட்டுகள் என எல்லாமே கர்த்தருக்கு பிடிக்காததை செய்ய நம்மை தூண்டுகிறது. இந்த மாதிரி விஷயங்களை செய்வதில் எந்த தப்பும் இல்லை என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் ஜாலி, இதெல்லாம் டைம் பாஸ், அதில் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு சாத்தான் நம்மளை குழப்புறதுக்கு முயற்சி செய்கிறான். இன்றைக்கி அநேக சகோதர சகோதரிகள் அந்த சீரியலில் பார்க்குறாங்க. சீரியல் பார்க்குறதுனால என்ன டைம் பாஸ் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த சீரியல் மூலியமாக குடும்பத்தில் பிரச்சனைகளை எப்படியெல்லாம் உண்டு பண்ணலாம் என்று அது கற்றுத்தருகிறது. எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை வீட்டிலே மருமகள் மாமியார் பிரச்சனைகள் இருக்கிறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறது. இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த திரைப்படங்களும் சின்ன திரை சீரியலும் தான். ஆதாம் ஏவாள் செய்த தவறுகளைப் போல நீங்கள் செய்யாமல் உங்களுடைய ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பேர் பாவத்தில் இருக்கலாம். அவர்கள் மனம் திரும்பவும் நாமும் கூட தொடர்ந்து ஆண்டவருக்கு அன்பு செலுத்துகிற விதமாக நாமும் எந்த ஒரு சிக்கலிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இருப்பதற்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த ஆதியாகமத்தின் மூலியமாக ஆதாம் ஏவாள் செய்த தவறை நாங்கள் ஒருபொழுதும் செய்யக்கூடாது என்று நீர் உணர்த்துகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்தில் இருக்கும் அநேக சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் எந்த ஒரு பாவ வாழ்வில் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். அப்போ பாலியல் முறைகேடுகளில் இருப்பவர்களை நீர் மனம் திரும்பையும். ஹல்லேலூயா. உமது பரிசுத்த வல்லமையினாலே அப்பா இந்த பூமி முழுவதும் இருக்கும் அழுக்கை சீக்கிரமாக தொடைத்தெறிய போகிறீர்கள் ஆண்டவரே. உமது ஆட்சியிலே இப்படிப்பட்ட மக்கள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று நீர் தேவ கிருபையை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீ சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அப்பா நாங்கள் உன்னதமான வாழ்விலே பரிசுத்தமான வாழ்விலே வாழ்வதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவர்.
எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவர்களுடைய குழந்தைகளாக, மகனாக, மகளாக யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் இந்த தவறிலிருந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இப்போது மொபைல் ஃபோன் இருப்பதனாலே அநேக பாவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஆண்டவரே. அதை குறைத்து பயன்படுத்துவதற்கு தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. அநேக பாவங்களிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்போது தான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று நீ சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்திற்காக நீர் என் மீது வைத்த அக்கறைக்காக நாங்கள் ஒரு பொழுதும் உமக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. யார் செய்தாலும் அதை அவர்களுக்கு உணர்த்தி உம்முடைய வார்த்தை மூலயமாக ஒரு சமாதானத்தை அவர்களுக்கு நீர் அருள்வீராக. கர்த்தாவை துதிக்கிறோம்ப்பா. இளைஞர்களுக்கு எந்த ஒரு சாத்தானுடைய அச்சுறுத்தல் இல்லாதபடிக்கு காத்துக்கொள்ளும். கர்த்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.